வணக்கம் நண்பர்களே. கரும்பு ஜூஸ் மிஷின் யார் வாங்கலாம், யார் வாங்க வேண்டாம் அப்படின்ட்டு நான் தெளிவாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கரும்பு ஜூஸ் மிஷின் பார்த்தீங்கன்னா 5 மாத பிஸ்னஸ் தாங்க, எல்லாருக்கும் பொருந்தும். மீதி நாள் மிஷினை லாக் கட்டி மூடி தான் வைக்கணும். நீங்கள் ரோட்டோரங்களில் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். புளியா மரத்துக்கடியிலையும் ரோட்டோர மரத்துக்கடியிலையும் அங்கே அங்கேயும் கிடக்கும். அதனால தான் சொல்கிறேன், இதை மட்டுமே செஞ்சு நம்பி பிழைக்கலான்னு நினச்சி மிஷின் 40,000 50,000 கொடுத்து வாங்கும்போது மிஷின் 5 மாதம் 6 மாதத்துக்கு மேலே ஓடாது. அதுக்கப்புறம் சீசன் இருக்காது. அதனால் நான் சொல்கிறேன், ஜூலை வரைக்கும் ஓடும். ஜூலை முடிஞ்சதுன்னா மழை காலம் ஸ்டார்ட் ஆகிரும். ஆடி காற்று எடுத்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஜூஸ் ஒரு 100-200 ஜூஸ் ஓடுற தாவில் நமக்கு 30 ஜூஸ் 20 ஜூஸ் ஓடும். நமக்கு பேசிக்காக ஒரு கூலி வேலைக்கு போனால் கூட சாதாரணமாக லேடிஸ்னால் 400, ஜென்ஸுன்னா ஒரு 700-800 சம்பாதிச்சிடலாம். அதுக்காக இதில் மிஷின் போட்டு நம்ம அதில் உட்காந்துருந்தோம்னா நமக்கு பிரயோஜனம் கிடையாது. அப்படின்னா மிஷின் வாங்கி பிழைக்க வேணாம்னு சொல்கிறீங்களான்னு நீங்கள் நினைக்கலாம். சாரி நான் அப்படி சொல்ல வரல. மிஷின் வாங்கலாம். யார் வாங்கலான்னா, ஏற்கனவே ஏதோ ஒரு கடையாக வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கோம். மெயின் ரோடாக இருக்கணும், ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ஃபேன்சி ஸ்டோரோ மளிகை ஸ்டோரோ அந்த மாதிரி கடை வச்சுக்கிங்க, கண்டிப்பாக வாங்கலாம். இந்த கரும்பு ஜூஸ் மட்டும் நம்பாமல் வேறு பிஸ்னஸ் இருக்கணும். இது சைடு பிஸ்னஸாக இருக்கணும். நம்ம முடிஞ்சால் ஓடுனா கரும்பு ஜூஸ் போடணும், ஓடலைன்னா நம்ம தொழிலை பார்க்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக மிஷின் வாங்கலாம். பெரிய டவுனாக ஊர் பக்கமாக இருக்குது, ஜனங்க டெய்லியும் 1000 பேருக்கு மேலே போடுற இடமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மிஷின் வாங்கலாம். எதுவுமே இல்லாமல் நகையை அடகு வச்சு இந்த மகளிர் குழு எடுத்து இந்த மாதிரி வச்சு இந்த தொழில் பண்ணி பிழைக்கலான்னுங்கிற எண்ணத்தில் தயவு செஞ்சு வாங்காதீங்க, நஷ்டப்படுவீங்க. எங்கள் அனுபவத்தில் சொல்கிறேன். என் கூட வாங்கின 2-3 பேர் இப்போ மிஷின் இல்லை. அதெல்லாம் அடிமாட்டுக்கு ரேட்டுக்கு விற்றுட்டாங்க. அதனால தான் சொல்கிறேங்க, அவங்க பாதிக்கப்பட்ட மாதிரி வேறு யாரும் பாதிக்கப்படக்கூடாது. கரும்பு போட்டிருக்கிற விவசாயிங்க நாம்ளும் இந்த மாதிரி மிஷினை வாங்கி செய்யலான்னு சொல்லி நினைக்கலாம். நான் சொந்த கரும்பு தான் போட்டிருக்கேன். இந்த கடை இருக்கிறதுனால நான் ஓட்டிடுறேன். பட் எல்லாராலையும் அது முடியுமாங்க தெரியல. அதே போல் நம்ம ஒரு மிஷினை வாங்கி ஒரு தொழில் செஞ்சு டெவலப் பண்ணோம்னா பக்கத்தில் இருக்கவன் இன்னொருத்தன் அதே மாதிரி இன்னொரு மிஷின் வாங்கிட்டு போட்டு குடியை கெடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி செய்வாங்க. போட்டி கம்பல்சரி இருக்கும். எல்லா தொழிலையும் கம்மங்கூழாக இருந்தாலும் போட்டி இருக்கும், காயிலாங்கடையாக இருந்தாலும் போட்டி இருக்கும். அதை புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி மிஷினை வாங்குங்க. இந்த மார்க்கெட்டில் மிஷினை விற்கிறவங்க சொல்கிற பில்டப் பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு சாதாரணமாக 3000 சம்பாதிக்கலாம், 5000 சம்பாதிக்கலான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எந்த மாதிரி இடம்னாங்க, நம்ம பழனியில், சமயபுரம், ஸ்ரீரங்கம் இந்த மாதிரி பிளேஸில் வச்சுருக்கீங்க சம்பாதிக்கலாம். அது எல்லா மரத்தடி கடைக்காரங்களுக்கும் பொருந்தாது. அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரு டூரிஸ்ட் பிளேஸு, மக்கள் கூடுற இடம், ஒரு பேங்கு, ஒரு காலேஜஸ், ஸ்கூல் இந்த மாதிரி இடத்துல நமக்கு பிளேஸ் இருக்குது, சொந்த இடம் இருக்குதுன்னா தாராளமாக வாங்கலாம். அப்போ நல்லா ரன் ஆகும். 1 கிலோ கரும்புக்கு சாதாரணமாக 2லிருந்து 3 ஜூஸ் வரைக்கும் கிடைக்கும். அது கரும்பு இருக்கிற தன்மையை பொறுத்து. அதனால் நம்பி வாங்கலாம். டவுனில் மக்கள் கூடுற இடத்துல எனக்கு கடை இருக்குது, சொந்த இடம் இருக்குதுன்னா துணிச்சலாக வாங்குங்க. நல்லபடியாக ஓடும், வருஷம் ஃபுல்லாக ஓடும். மழை காலத்தில் வேணால் பிரேக் விட்டுக்கலாம். ஆனால் இடம் சொந்த இடமா இருக்கணும். டவுனில் வாடகை அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி பிளேஸில் நம்ம போட்டு நம்ம ஜெயிக்கிறது கஷ்டம். கரும்பு ஜூஸு பெரும்பாலும் அதிகம் விலை கொடுத்து வாங்க மாட்டாங்க. 15 to 20 ரூபா அந்த ரேஞ்சு தான் இப்போ போய்கிட்டுருக்கு. நாங்களாம் 15 ரூபாய்க்கு தான் விற்கிறோம். அதனால தான் சொல்கிறேன், கரும்பு ஜூஸ் மிஷினில் இன்வெஸ்ட் பண்ணுறது மாதிரி யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அட்வர்டைஸ்மெண்ட்டு பார்த்து ஏமாற வேண்டாம் தயவு செஞ்சு. தேங்க்யூ நண்பர்களே. நாமக்கல் டு துறையூர் அப்படிங்கிற ரோட்டில் செல்லிப்பாளையங்கிற கிராமத்தில் நாங்கள் கடை வச்சுருக்கிறோம். கடை பேர் ஆச்சிரா மளிகை. கடைக்கு வந்தால் வாங்க, கரும்பு ஜூஸ் குடிக்கலாம். சம்மர் காலம் மட்டும்தான் கரும்பு ஜூஸ் போடுவோம். நன்றி நண்பர்களே.